வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, தார தோஷம் யாருக்கு வேலை செய்யாது என்பதை பார்க்கலாங்க. இப்போ தார தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தார தோஷம் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் தரும் அப்படின்னா, அவங்களுக்கு பாருங்க, திருமணம் ரொம்ப லேட் ஆகும், அல்லது திருமணமே ஆனாலும் சரிங்க, ஏதாவது பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்கும், மன வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும், அல்லது தொழிலையாவது பிரச்சனை கொடுக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த மாதிரி தாரதோஷம் இருக்கிறவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குமா அப்படின்னா, ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்கும், ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்காத அமைப்பு. இப்போ தாரதோஷ அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா, ஒரு அமைப்பு, அதாவது தாரதோஷம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்க, லக்னத்துக்கு 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம். ஆணுக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடமாக வரும்போது மனைவியை குறிக்கக்கூடிய அமைப்பு, பெண்ணினுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடம் கணவரை குறிக்கக்கூடிய பாவமாகுங்க. அந்த 7ஆம் இடமான கலஸ்தர ஸ்தானாதிபதியான 7ஆம் அதிபதி போய் வக்ரமானாலோ அல்லது நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடங்களில் போய் மறைந்திருந்தாலோ அவங்களுக்கு திருமணம் தாமதமாகும். திருமணம் அப்படியே தாமதமாகி திருமணம் ஆனால் கூட அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும், சங்கடங்களை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு, தொழிலில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. மொத்தத்தில் அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு நம் ஜோதிட சாஸ்திர விதி. ஆனால் இந்த அமைப்பு அப்படியே கொண்டு போய் ஜாதகத்தில் பொருந்தி பார்த்தானா அதை ஒரு சிலருக்கு பொருந்துது, ஒரு சிலருக்கு பொருந்தாமையும் இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு எடுத்துட்டா, இது ஜோதிட விதி, சரிங்களா? நம் ஜோதிட சாஸ்திரத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடமான கலஸ்தர ஸ்தானாதிபதி பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு வரக்கூடிய கலஸ்தரம் அப்படியான கணவன் அல்லது மனைவி மூலயமா அவங்களுக்கு நிம்மதி ஏற்படுத்தாது. ஏன்னா அந்த ஸ்தான அதிபதி பலம் இழந்திருக்கு. அதனால அந்த ஸ்தான அதிபதியோட அந்த உயிர்காரகத்தோட அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல பலன் அமையாது, பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதே ஒரு சிலருக்கு குடும்பம் ஓரளவு நல்லபடியாக போயிட்டு இருந்தானா தொழிலில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா அந்த ஸ்தான அதிபதி என்ன காரகத்தன்மை கொண்டவரோ அதுக்குண்டான பலன்கள்லாம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால அது இன்னொரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய கிரகமாக வரும்போது, இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக வரும்போது அது இன்னொரு ஆதிபத்தியம் பிரச்சனையும் சேர்த்தே தரும். அப்படிங்கிற மாதிரி பலன்கள்லாம் அந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய அமைப்பாயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எல்லாருக்குமே பொருந்துமானா ஒரு சிலருக்கு பொருந்துறதில்லை, இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி நீச்சமாகவோ வக்ரமாகவோ 6, 8, 12ஆம் இடத்துல போய் மறைந்திருந்தாலும் ஒரு சில லக்னத்துக்கு நல்லா இருக்குங்க, நல்ல பலன்கள் கொடுக்கும். அந்த அமைப்பு அந்த 7ஆம் அதிபதி போய் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தால் தான் சில லக்னத்துக்கு அது யோகமான அமைப்பாக இருக்கும். அந்த திருமணத்துக்கு பிறகு அந்த திசையே நடந்தாலும் சரிங்க, அந்த ஜாதகருக்கு யோகமான பலன்கள் அதிகமாக தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அது என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா, எந்த லக்னம் அப்படின்னு எடுத்துட்டானா மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்ட ஏதாவது பிரச்சனை கொடுக்கும், சங்கடங்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு. இந்த லக்னத்துக்கு பாருங்க, இந்த மிதுன லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் இது பொருந்தாது. இந்த மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி யாரு? தனுசு ராசியாக குரு பகவான் வருவார். அவர் முழு சுப கிரகம். இங்க 7ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த லக்னத்துக்கு இந்த ஸ்தான அதிபதி ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கணும். அந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்துலையோ அல்லது 8ஆம் இடத்துலையோ அல்லது 12ஆம் இடத்துலையோ போய் மறைந்து கெட்டாலும் அல்லது நீச்சம் வக்ரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டோ இருக்கக்கூடிய அமைப்புல அவங்களுக்கு திருமண காலகட்டங்கள் குரு பகவானுடைய திசையே வந்தாலும் சரி, அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா ஒத்துமையா இருக்கும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் எதுவும் ஏற்படுத்தாது. குடும்பத்துல ஓரளவு பிரச்சனை இல்லாத சுமூகமான வாழ்க்கையை நடத்தக்கூடிய அமைப்புல அந்த ஜாதகர் இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி நல்ல பலன்கள்லாம் அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கன்னா, அவர் குரு யாருங்க? தனத்துக்கு காரகர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பாருங்க
பொருளாதாரத்தில் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுத்தும். அந்த ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து குடும்பஸ்தானமான அந்த தனஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னா அந்த குரு பகவானே ஆவார். அந்த மிதுன லக்கணத்துக்கு அவரே வக்ரம் ஆயிட்டாரு அப்படிங்கிறத குடும்ப வாழ்க்கையில நல்லபடியா போகும். ஆனா அப்படியே அவருக்கு பொருளாதாரத்துல பிரச்சனை ஏற்படுத்தும், கடன் ஏற்படுத்தும், பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த ஜாதகருக்கு அந்த பொருள்காரகம் மூலியமா அந்த ஜாதகருக்கு அந்த திசா காலங்கள்ல குடும்பத்துல வந்து கணவன் மனைவி ஒத்துமையா இருப்பாங்க. ஆனா பொருளாதாரத்திலும் பண விஷயத்திலும் கொஞ்சம் நெருக்கடி பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஆகவே காரகர் யாரு? புத்திர காரகர் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் மூலயமா செலவுகள் ஏற்படுத்துறது, குழந்தைங்களுக்கு வந்து வைத்திய செலவு, குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறது, அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாத குறை, இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ அதுக்குண்டான தன்மைகள் எல்லாம் அந்த ஜாதகருக்கு வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா. இது மாதிரி எல்லாம் கொடுக்கும். ஆனா கணவன் மனைவி ஒத்துமையா இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை ஏற்படுத்தாது. இந்த மாதிரி அமைப்பு தரக்கூடிய அமைப்பு அந்த குரு பகவானுக்கு உண்டுங்க. சரிங்களா. அடுத்தது இதே அமைப்பு தான் அந்த கன்னியா லக்னத்துக்கும் வந்துடும். கன்னியா லக்னத்துக்கும் பாருங்க 7ஆம் இடம் மீன ராசியாக வரும். அங்க வர அமைப்பு அந்த மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் சுப கிரகம் அப்படிங்கறதுனால இந்த கன்னியா ராசிக்கும் கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த 7ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் இப்ப எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்துல மறைவது, வக்ரம், நீச்சம் அடைகிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும்போது கணவன் மனைவி ஒத்துமையா இருப்பாங்க. இங்க வந்து தார தோஷத்தை ஏற்படுத்துறதுப்பா, 7ஆம் அதிபதி போய் பாதிக்கப்பட்டுட்டாங்க. அதனால நம் ஜோதிட சாஸ்திர விதி என்ன சொல்லுது, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கை அமையாது, அப்படியே அமைந்தாலும் நிம்மதி இருக்காது, பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவி ஒத்துமையா இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் நம் ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கு அப்படின்னு நம்ம அதை அப்படியே நம்ம மூல நூல்களில் படித்ததை கொண்டு போய் அப்படியே இந்த 2 லக்னத்துக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அப்படியே பலன் மாறி இருக்கும். இதுதாங்க இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம கொடுத்தாது அப்படியே கொண்டு போய் எல்லா ஜாதகத்துக்குமே பொருந்தாது. அந்த விதிக்கு விதி விலக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம சேர்த்து எடுத்து பலனை நிர்ணயம் பண்ணும்போது தான் அதை என்ன மாதிரி பலனை கொடுக்கும், அது என்ன மாதிரி பிரச்சனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கு அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணிக்கலாம். இதே போலதான் மற்ற லக்னத்துக்கு அந்த 7ஆம் இடத்து அதிபதி ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருந்தால் திருமணம் தாமதம் ஆகுதா அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் தாமதம் ஆனாலும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த திசை வராத பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. அப்படியே அந்த திசை வருது அப்படின்னா உடனே குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு, ஒருவேளை பாதிக்கப்பட்ட கிரகம் வந்து சுபர்களுடைய பார்வை பெற்றிருக்கா, இதெல்லாம் நம்ம நிர்ணயம் பண்ணி பலனை நிர்ணயம் பண்ணா அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம். சரிங்களா. எடுத்த உடனே நம்ம வந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாலே அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும், பிரச்சனை கொடுத்துரும் அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணாம நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க, ஒரு வழி காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தா அது வந்து இந்த மாதிரி பிரச்சனையை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு போகக்கூடிய வழியை காட்டியிருக்காங்க. அந்த வழியில வந்து நம்ம வந்து என்ன, அந்த வழியில விதி விலக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து தான் நம்ம பலனை நிர்ணயம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். சரிங்களா. இந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்கப்பா அப்படின்னு. இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடம் வந்து இந்த மாதிரி இருந்தாலும் அது என்ன லக்னம், என்ன மாதிரி அமைப்புல இருக்கு, இதெல்லாம் பலனை நம்ம நிர்ணயம் பண்ணாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடுங்க. சரிங்களா. இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடமான இந்த மாதிரி தார தோஷம் இருந்தாலும் சிலருக்கு பாதிக்காத அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்துடும். சரிங்களா. மெயினா அவங்களுக்கு வந்து தாரதோஷ அமைப்பு இருக்கா, தாரதோஷம்னா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்புல தாரதோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு, குடும்பஸ்தான அதிபதியும் குடும்பஸ்தானமும் பாவ கிரகங்களுடைய சம்பந்தம் பெற்றிருக்கா, பாதிக்கப்பட்டிருக்கா, அது சம்பந்தப்பட்ட திசைகள் திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு அடுத்தடுத்து நடக்குதா, அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அமைப்புல இருந்தா அவங்களுக்கு லக்னத்துக்கு 11ஆம் இடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா பிரச்சனை எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு பார்க்கணும்னா லக்னத்துக்கு மறுகலஸ்திரஸ்தானம் எப்படி இருக்குன்னு நிர்ணயம் பண்ணிக்கணும். சரிங்களா. இது எல்லாம் நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாலும் அவங்க பிரச்சனை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு எந்த அளவுக்கு போகும், அது எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு நிர்ணயம் பண்ண முடியும். சரிங்களா. இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடம் இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் அது தார தோஷத்தை தரக்கூடிய அமைப்புல இருந்தா யாருக்கு பாதிக்கும் யாருக்கு பாதிக்காது அப்படின்னு நம்மளால முடிவெடுத்து சொல்ல முடியும். சரிங்களா. நன்றி, வணக்கம்.